நாங்கள் இந்த வீடியோவில் 220 அவுட்லெட்டுக்கு பவர் எவ்வாறு கனெக்ட் பண்ணுவது என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல 3x3 பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ 220 பவருக்கு தேவையான வயரை நாங்கள் முதல்ல கனெக்ட் பண்ணுவோம். அதற்காக நான் பேஸ், நியூட்ரல், எர்த் 3 வயர்களை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அவ்வாறு அரேஞ்ச் பண்ண வயர்ண்ட முன்பகுதியின் கவரை நாங்கள் முதல்ல நீக்குவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது 30 ஆம்பியர் மல்டி அவுட்லெட். அதுக்கு நாங்கள் முதல்ல ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுவோம். இது லைன், எர்த், நியூட்ரல் 3 பாயிண்ட் இருக்குது. நாங்கள் முதல்ல பவர் வயரை லைன் பொசிஷன் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நியூட்ரல் வயரை நியூட்ரல் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடையாளம் போட்டிருக்கோம். அதில் நாங்கள் நியூட்ரலை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போது எர்த் வயரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா இ என்ற அடையாளம் போட்டிருக்கும். அவுட்லெட்டுக்குரிய பேஸ், நியூட்ரல், எர்த் 3 வயரையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வயரை நாங்கள் நல்ல வடிவாக டைட் பண்ண வேண்டும். டைட் பண்ணாவிட்டால் லூஸ் கனெக்ஷன் வருவதனால ஃபயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் டைட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். டைட்டாக இல்லைன்னு சொன்னால் மீண்டும் டைட் பண்ணுங்க. இப்போது நாங்கள் அவுட்லெட்டுக்குரிய 2 ஸ்க்ரூவையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவுட்லெட்டுக்குரிய 2 ஸ்க்ரூவையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கேசிங், அதாவது சேனல் கவரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நாங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் பவர் ஓகே. லைட், இண்டிகேட்டர் லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 220 பவர் ஓகே. இதுபோல் நீங்களும் அவுட்லெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பயன்பெறுங்கள்.